ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் சாலமோன் அரசருக்கு ஞானத்தை வழங்கினார். மிகச்சிறந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். அதனால் இந்த உலகத்தின் புகழ்பெற்ற மனிதராக சாலமோன் விளங்கினார். ஆனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, சாலமோன் தவறான பாதையில் சென்றான். ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். அவன் பிற வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தெய்வங்களுக்கு பலிப்பீடங்களை கட்டி தன்னுடைய மனைவியர்களை எல்லாம் குளிரப்படுத்தும்படியாக, அவர்களை மகிழ்விக்கும்படியாக, அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக தன் ஆண்டவரை மறந்து, தன்னை படைத்தவரை மறந்து, தனக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தவரை மறந்து, தனக்கு சிறந்த உலகின் சிறந்த ஞானத்தை கொடுத்தவரை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களுக்கு அடிமையாகி போகிறான். சகோதரனே, சகோதரியே, இதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளம் தாவீதை போல நெருக்கமாக இல்லாமல் சாலமோனை விட்டு விலகி போய்விட்டது. ஏனென்றால் சாலமோன் இப்படிப்பட்ட தீய செயல்களை, அருவருப்பான செயல்களை, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை அவன் செய்தான் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. பிற தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலிப்பீடங்களை கட்டி எழுப்பி அடுத்த வேற்று தெய்வ மனைவிமார்களை அவன் மகிழ்ச்சிப்படுத்தினான். அவர்களுடைய ஏக்கங்களை நிறைவேற்றினான். பிரியமானவர்களே, இதனால் ஆண்டவருடைய ஆசீர் அவனிடமிருந்து விலகிச் செல்வதை பார்க்கிறோம். இறைவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்க போவது உறுதி. சில நேரங்களில் இப்படிதான் நாம் கடவுளுடைய அருளை, ஆசீரை இழந்து விடுகிறோம். நம் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். எவ்வளவோ அற்புத அதிசயங்களை நம் வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கின்றோம். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், அவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், அவருடைய அன்பில் வாழ்ந்திருக்கிறோம், அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனால் நன்றி கெட்டவர்களாக, நன்றி உணர்வு அற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக ஆண்டவரை விட்டு விலகிச் சென்று தீயன செய்யும் போது, தவறான பாதையில் பயணிக்கும் போது, வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, குறிப்பாக சோதிடம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, அடுத்த தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகிறோம், சாலமோனை போல. சகோதர சகோதரிகளே, இதனால் கடவுளுடைய அருளை இழக்கக்கூடிய நிலை நமக்கு வந்து விடுகிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் அற்புதமான ஒரு செய்தி. புறவினத்து பெண், ஒரு கிரேக்க பெண், ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வருகிறார்.
அவருடைய காலடிகளை பற்றிக் கொள்ளுகிறார். தன்னுடைய மகளுக்காக உருக்கத்தோடு மன்றாடுகிறார். தன் மகளை தீ ஆவி பிடித்திருக்கிறது, நீர் வந்து அவரை குணப்படுத்தும். ஆண்டவரும் அவரை நிராகரிப்பது போன்று, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லி அவரை மறுதலித்தாலும் நிராகரித்தாலும், அவர் மீது இரக்கம் காட்டாமல் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவர் மன்றாடியதை நாம் பார்க்கிறோம். ஆமையா, ஆனாலும் மேசையில் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்றுமே என்று சொல்லி தன் நம்பிக்கையை, முழுமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு புறவினத்து பெண். இஸ்ராயேல் மக்கள் விசுவாசமற்றவர்களாக, கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி போனவர்களாக, கடவுளுடைய அற்புத அதிசயங்களை அறிந்திருந்தும் அனுபவித்தும் அவருடைய வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருந்தும் கூட அவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை மெசியாவாகவோ மீட்பராகவோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி சாலமோன் எல்லாவற்றையும் உணர்ந்திருந்தும் கூட அவன் தவறான பாதையில் சென்றானோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் உணர்ந்திருந்தும் கூட இஸ்ராயேல் மக்கள் இதோ இந்த இடத்திலே விலகி நிற்கிறார்கள். ஒரு புறவினத்து பெண், ஒரு கிரேக்க பெண் ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று செல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. எவ்வளவு அன்போடு, எவ்வளவு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் சிக்கன பற்றிக் கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி உண்டு, ஆண்டவருடைய ஆசீர் உண்டு, அவருடைய வழிநடத்துதல் உண்டு. ஒரு பெண் குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக இருந்தார். அந்த தம்பதியர்கள் தொடர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடினார்கள். ஒரு ஆண்டுகள் அல்ல, ஈராண்டுகள் அல்ல, தொடர்ந்து தொடர்ந்து எவ்வளவு அவமானங்களுக்கிடையே சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மன்றாடினார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். பொறுமையோடு காத்திருந்தால், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டால், எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை நமக்கு இருந்தால், நிச்சயம் நாம் வேண்டுவதை, மன்றாடுவதை, செபிப்பதை முழுமையாக நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ முடியும். ஆமென்.